அதற்கு முன்னால சொன்னார்கள், உங்களுடைய வயது முதிர்ந்த உம்மா வாப்பாமார் இருப்பாங்க, நீங்க நகரத்தில் இருக்கிறீங்க, அவர்கள் பிறந்த அந்த வளர்ந்த கிராம சூழல்ல இருப்பாங்க, நீங்க டைம் ஒதுக்கி உம்மாட்ட போய்த்து ஒரு கிழமை இருங்க, வாப்பாவோட போய்த்து ஒரு கிழமை இருங்க, அந்த உம்மா வாப்பாவுக்கு டைம் கொடுங்க, அவர்களுடைய பழைய பேச்சுக்களை கேளுங்க, அவர்களுடைய பழைய கதைகளை கேளுங்க, அவங்க கையால் அந்த உம்மா ஆக்கித்தாரத்தை சந்தோஷமா சாப்பிடுங்க, அந்த பெற்றோர்களை சந்தோஷப்படுத்துங்க, அவர்களை திருப்திப்படுத்துங்க, அவர்களுடைய முக்கியமான நோய்களா இருந்தா அதற்கு வைத்தியங்களை செய்து கொடுங்க, வாப்பாவுடைய காலை அமுக்குங்க, உம்மாவுடைய தலைக்கு எண்ணெயை பூசி விடுங்க. நாங்கள் வாழும்போது அவங்க என்னெல்லாம் இல்லை எங்களுக்கு செஞ்சாங்க. எங்களுடைய அசுத்தம், எங்களுடைய நஜீஸ் அனைத்தையும் சுத்தப்படுத்தி எங்களுக்காகவே அவர்கள் தங்களுடைய அனைத்து இன்பங்களையும் துறந்தாங்களா இல்லையா? சில கடந்த காலங்களில் நாங்கள் பார்த்துருக்கலாம், சில பெற்றோர்கள் வெளியில் ஷர்ட் போட்டிருந்தாலும் உள்ளுக்கு போட்டிக்கிற பெனியன் கிழிஞ்ச பெனியனாக இருக்கும். மகன் நல்ல வசதியாக இருப்பார், ஆனால் வாப்பா அந்த பெனியன் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு போடலாம் தானேன்னு சொல்லி அந்த கிழிந்த பெனியனை சில வேலை துவைத்து போடுவார். ஒரே 2-3 ஷர்ட்களை வச்சிருப்பார். ஒரே செருப்பை பல மாதமாக வருஷமாக பாவித்தவைகளை நாங்கள் கண்டிருக்கிறோம். ஏன்? என்னுடைய இந்த பணம் என்னுடைய மகளுக்கு தேவை, என்னுடைய மகனுக்கு தேவை என்பதற்காக அவர்களுடைய நியாயமான, அவர்களுடைய மிக முக்கியமான தேவைகளை கூட தியாகம் செய்தார்கள் பிள்ளை குட்டிகளுக்காக. ஆனால் இப்போ மகான் பெரிய ப்ரொஃபஷனல் ஆகிட்டார், அவர் லோயர் ஆகிட்டார், அவர் டாக்டர் ஆகிட்டார், அவர் பெரிய பெரிய போஸ்டில் இருக்கிறாரு. இப்போ உமக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, என்ன செய்ய, என்ன மகான் பிஸி தானே, என்ன மகான் டாக்டர், அவருக்கு டைம் இல்லை, அவருக்கு சரியான வேளாண்டு உம்மா அவர்கள் மகளை திருப்தி யாக்கி வச்சு சொன்னாலும் உண்மையில் அவர்களுடைய உள்ளங்கள் அழுது கொண்டிருக்கும். யார் யாரையோ சந்திக்க டைம் கொடுப்போம், கூட்டாளிமார்களோட இரவு 12 மணி 1 மணி வரைக்கும் அவர்களோடு உட்கார்ந்து அரட்டை அடிப்போம், அவர்களோடு பேசி கொண்டிருப்போம். ஆனால் பக்கத்தில் உள்ள உம்மாவை போய்த்து பார்ப்பதற்கு டைம் இல்லை, வாப்பாவோட போய் கொஞ்சம் உட்கார்ந்து பேசுவதற்குரிய நேரம் இல்லை. அங்கே ஹரம் ஷரீஃபில் இமாம் சுதேசி அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள், வயது முதிர்ந்த உங்களுடைய பெற்றோர்களுக்கு டைம் கொடுங்க, அவர்களுக்கு ஹிதுமத் செய்யுங்க, அவர்களோட போய் அமருங்க, அவர்கள் பேசுற பேச்ச கேளுங்க, அவர்கள் பழைய காலத்து கதைகள் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. உங்களுடைய சங்கடமா இருக்கும், பரவாயில்லை, வேற யாரு அவர்களோடு உட்கார போறது, வேற யாரு அவர்களுடைய பேச்ச கேட்க போறது? மகன் கேட்கணும், மகள் கேட்கணும், பேரன் பேத்திகள் உட்காரணும். நாங்கள் இடையில ஞாபகப்படுத்துறது, சில வெளிநாட்டில் அநேகமாக உள்ளவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆங்கிலத்தை தான் படிச்சு கொடுத்திருப்பாங்க. யூகேலையோ யூஎஸ்லையோ கனடாலேயோ அவங்க வெளியில வந்தா வலிக்கு விழுந்தாலும் தவறி விழுந்தாலும் ஆங்கிலத்தில் தான் விழுவுறது. அவங்களும் நாங்கள் சொல்ல கூட பிள்ளைகளுக்கு தமிழை படிச்சு கொடுங்க, சிங்களத்தை படிச்சு கொடுங்க. வீட்டுக்கு வந்தா அந்த உம்மாவோட அப்பாவோட பேசணும். ஆனா அந்த பிள்ளைக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும், அப்பாவோட பேசுறதுக்கு பாஷை தெரியா, உம்மாவோட பேசுறதுக்கு தமிழ் தெரியா. அவங்க நினைக்கிற எங்கட புள்ள பெரிய பெரிய என்னமோ செய்து கொண்டிருக்கிறார். அந்த உம்மா அந்த அப்பாவுக்கு பேரன் பேத்திகளோட கொஞ்சம் ஆசை, ஆனால் பாஷை தடையாக இருக்குது. இது எல்லாத்தையும் நாங்கள் யோசிக்கணும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோர்களே, நான் எதை சொல்லிக்கொண்டு வருகிறேன் என்றால், எங்களுடைய அந்த விடுமுறை காலத்தை அர்த்தமுள்ளதாக செலவழிக்கலாம், அர்த்தமுள்ளதாக மாற்றலாம். தேவையான விடயங்களை படிக்கணும், ஃபேமிலி லைஃபுக்கு தேவையானதை படிக்கணும், அதே மாதிரி பெற்றோர்களுக்கு ஹிதுமத் செய்யலாம். அதோட ஆக முக்கியம் என்ன?